சரி புறப்பட்டு வருகின்றார். சரிதான். அவர்கள் சமுத்திரத்தில் வந்தார்கள். சரி சமுத்திரத்தில் வந்து அக்னியால் கொட்டையிட்டு சரி நந்திதேவர் முகம் பார்த்து சொல்கின்றார்கள், நந்தீஸ்வரரே, ஆண்டவா, வெள்ளிமலைக்கும் தாங்கள் தான் காவலாளி, சரி இந்த அக்னி கோட்டைக்கும் தாங்கள் தான் காவலாளி. அப்ப எங்க இருந்தாலும் நான் இந்த வாயில் காவலாகவே இருக்க வேண்டும். எனக்கு பதவி உயர்வே கிடையாதா? இதை விட பதவி உயர்வு உங்களுக்கு தேவையா? அம்மா, என்ன ஆசை உங்களுக்கு? பரவாயில்ல, பெரிய பதவி. ரொம்ப காலமா இதையே செஞ்சுட்டு இருக்கேன். ஏதாவது உயர் பதவி ஒரு மாற்றம் கிடையாது. சரி, இதான் பொருத்தமான வேலை உங்களுக்கு. நல்லா தூங்கிடலாம். ஆமா, மற்ற வேலையை தூங்க முடியாது. வாயில் காவலாக படுத்து தூங்கலாம். இதே மாதிரி ஒரு இருக்கையை போட்டு தூங்கிடலாம். சரி, நல்ல ஆசை உனக்கு. அம்மா, நந்திதேவரே, இந்த அக்னி கோட்டைக்குள்ளே சரி எவருக்குமே உள்ளே அனுமதி கிடையாது. சரி, என் பிள்ளையை வந்தாலும் சரி சரி உள்ளே அனுமதி கிடையாது. எம்பெருமானை தாங்கள் சொன்ன பிறகு அந்த சொல்லை நான் மீறுவேனா? அப்படி செய்வேன் சுவாமி. அது எனக்கு தெரியும். சரி, நான் சொன்ன அப்படி சரியா செய்வீங்க. சரி என்று சொல்லி பாருங்கள். ஆக நந்திதேவரை அக்னி கோட்டைக்கு காவலாக அமர வைத்து விட்டு சரிதான் பகவான அம்பி ஆதிபராசக்தி ரெண்டு பேரும் சரி அக்னி கோட்டைக்குள்ளே வந்து சரி பரம ரகசியம் பேசுகின்றார்கள். சரிதான். பார்த்தார் சிவபெருமான். அம்மா கேட்ட கேள்விக்கு சரி சரியாகவே பதில் சொல்ல வேண்டும், சரி விவரமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி சரி ஒரு படலம் அதை எடுத்தார்கள். அதில் அழகாகவே எழுதுகின்றார்கள். எப்படி எழுதுகின்றார்கள்? எப்படி பாருங்கள், எப்படி எழுதுகின்றார்கள்? பார்வதியாள் பிறப்பை எல்லாம் படம் அதை எடுத்து அழகாகவே எழுதுகின்றார்கள். சரி, அம்பியே ஆதிபராசக்திக்கு விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. என் பெருமாளுக்கு விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. சரி, இந்திர பெருமாளுக்கு விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. சரி, பிரம்மதேவன், சரி, சந்திரன், சனீஸ்வரன், அக்னி தேவன், 33 தெய்வான்கள் இந்த உலகத்திலே சரி எந்த உயிர் பிறந்தாலும் பிறப்பம் உண்டு இறப்பம் உண்டு. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. பிறந்து பிறந்து இறப்பார்கள். சரி, இப்படி அழகாகவே தெளிவாக எழுதினார். சரி, ஈசன் பெயர் மட்டும் அதில் கிடையாது. சரி, அப்படி எழுதி பாருங்கள். அம்பிகரத்தில் கொடுத்தார்கள். அம்மா சக்தி, இறைவா, நீ கேட்ட கேள்விக்கு இதில் பதில் இருக்கின்றது. சரி, சரியாக பாரு ஆரம்பி சுவாமி சொல்லி கையில கொடுத்த உடனே சரி அம்மா அப்படி படித்து பார்த்தார்கள். சரி, சுவாமி, என்ன இது என்ன எழுதியிருக்கிறீர்கள்? எனக்கு விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. சரி, என் அண்ணனுக்கு விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. அம்மா, மொத்தம் இந்திரன், சந்திரன், சரி, சனீஸ்வரன், சரி, இந்த உலகத்திலே அம்மா எல்லா உயிர்களுக்கும் இறப்பம் உண்டு இறப்பம் உண்டு. சரி, ஆனால் அம்மா தங்களுக்கு மட்டும் ஏன் சுவாமி பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை? உமையவளே, நான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி பரம்பொருள். எனக்கு எதற்காக பிறப்பும் இறப்பும் இந்த வையகத்தில் கிடையாது என்று சொன்னால் என்ன? இது ஒண்ணு பெரிய விடை ஒன்று கிடையாது, எளிதான விடை. சொல்லுங்க. சற்றே நோக்கிப்பார். இறங்கி அன்னைக்கு நேரம் நடந்து போயிட்டே இருப்பேன். ஒன்னால இல்ல இருந்து ஒரு 500 மீட்டருக்கு அந்த பக்கத்துல போக முடியுமா? உயிர் தானால போகாம போகாதா? அவன் எதற்காக அழிவு வருகின்றது? உங்களுக்கு எல்லாம் மனநறிய ஆசை இருக்கின்றது. ஒரு தலையோட சேர்த்து கொண்டு போயிருவாங்க. அது உண்மையில அப்படிதான் போட்டு கூட நடக்க முடியும். நான் கூட உடஞ்சி போன வாட்ச் வெக்கமே இல்லாம அரைச்சு சொல்லிட்டாங்க. மணி எத்தனை பார்க்கலாம் முள்ள ஒரு லட்டு நட்டிக்கலாம். ஆமா, ஒரு உடைச்சு போட்டு மோதிரம் யாராவது தேடுவாங்க. அம்மா
ஏன்டா இப்படி இருக்கா பெரிய குணமாட்டானே எளிமையான பருத்தி உடை. கையில ஒரு 10 பவுன்ல கை செயின், சரி. ஒரு கழுத்துல ஒரு 15 பவுன்ல செயின், சரி. மோதிரம் ஒரு 2 பவுன்ல போட்டா எப்படி இருக்கும்? உயிர் போயிரும்ல, மனசுல நிம்மதி இருக்கும். பெண்கள் வந்து கழுத்து நிறைய நகை போட்டு தைரியமா போறோம். சரி. உங்களுக்கு தைரியம் இல்ல, ஆமா, பயம் உனக்கு. பெண்களா இருந்தா தைரியமா இருக்கணும். அப்பதான் சொல்லிட்டாங்க, ஒண்ணு நாங்க பாட்டு கூட்டிட்டு வந்துட்டு நாங்க 3 பேரும் படுற பாடு எங்களுக்கு தெரியும். ஆமாமா, அப்படியே காவலும் கட்டுமா. என்ன காவல் காவலுக்கு இருக்க எவ்வளவு சிக்கல் இருக்கு. ரொம்ப சிக்கல் பாரு. உள்ளத்தில் இந்த மாதிரி நம்ம நகெல்லாம் போட்டதுன்னு வச்சுக்க, உள்ள எப்பவும் படக்கு படக்குன்னு அடிச்சுட்டு தானே இருக்கும். அதான் மடியில் கனவு இருந்தால் மனதில் பயம் இருக்கும்னு சொல்வாரு. அப்ப கனவில்லாத மனிதன் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்கின்றான். எவன் ஒரு சுமையை சுமந்து கொண்டு செல்கின்றானோ அவன் எப்பொழுது துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்ப எங்களுக்கு ஆசை இருக்கிறது. சுமைமா, இது ஒரு சுமை. ஆசையும் இது அதோட சேர்ந்த ஒரு சுமை. இந்த சுமை இருக்க வரைக்கும் உனக்கு நினைச்சியும் சிக்கல் தான் வரும். ஒரு சிக்கல் இல்லப்பா, நாங்க மகிழ்ச்சியா தான் இருக்கோம். சரி. உனக்கு வயிற்றுச்சல், அதை என்ன செய்ய முடியும்? இங்க பாருங்க, எங்களுக்கு ஆசை இருக்கின்றது, அதனால எங்களுக்கு அழிவு வருகின்றது. அதனால உங்களுக்கு ஆசை இல்லை, அதனால நான் இறப்பதும் கிடையாது பிறப்பதும் கிடையாது. சரி. ஓ அது சரி. அவன் கல்யாணத்தன்னைக்கு மட்டும் அது என்ன கோலம்,